மகள்களை வளர்ப்பதன் சிறப்பு. பெண் குழந்தைகளை பாரமாக கருதிய சமுதாயத்தில் அவர்களுக்கு கண்ணியம் தேடி தந்தார்கள். யாருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அவர்களை அவர் பொறுமையுடன் வளர்த்து அவர்களுக்கு உணவும் உடையும் அளித்து பராமரிக்கிறாரோ அந்த பிள்ளைகள் அவரை நரக நெருப்பிலிருந்து தடுக்கும் திரையாக இருப்பார்கள். நூல் இப்னு மாஜா. பெண்களுக்கான சில முக்கியமான ஒழுக்க சட்டங்கள். ஆடை சட்டம். பெண்கள் பொது இடங்களுக்கு செல்லும்போது கண்ணியமான உடல் உறுப்புகளை மறைக்கக்கூடிய ஆடை அணிய வேண்டும். இது அவர்களின் பாதுகாப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அடையாளமாக கருதப்படுகிறது. அந்நிய ஆண்களுடன் பேசும்போது தேவையற்ற மென்மையை குறைத்து தெளிவான முறையில் பேச வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுருக்கமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு வழங்கிய சட்டங்கள் யாவும் அவர்களை முடக்கி வைப்பதற்காக அல்ல, மாறாக அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கவும் ஆண்களுக்கு நிகரான கண்ணியத்தை நிலைநாட்டவும் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.